Hi friends, welcome to Sagi's Cooking. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பவுலில் தான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 1/2 டீஸ்பூன் தேவைப்பட்டுச்சு. நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 கப் மாவுக்கு எனக்கு கரெக்டாக 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ நல்லா மாவை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். அப்போதான் மாவு வந்து நல்லா சாஃப்டாகும். 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. ரொம்ப ஹார்டாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு வந்து காயாமல் இருக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் மாவை. 15 நிமிஷம் கழித்து நம்ம வந்து சப்பாத்தி பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு வந்து மாவு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இந்த மாவை பிரிச்சுக்கலாம். எனக்கு 8 சப்பாத்தி கிடச்சிது 2 கப் அளவு மாவுக்கு. இதோட சின்னதாக உருட்டினீங்கன்னா 10 சப்பாத்தி கிடைக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு சப்பாத்தி உருண்டை எடுத்து அதில் 2 சைடும் மாவில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா வேகும் எல்லா பக்கமும். இந்த மாதிரி எல்லா சைடும் மாறி மாறி போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் சாஃப்டாக. உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக வருமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி போட்டதும் ஒரு 2 சொட்டு ஆயில் விட்டுக்கோங்க. இன்னும் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் மாற்றி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 15 செகண்ட் இந்த மாதிரி வேக விட்டுடலாம். நம்மளோட சப்பாத்தி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட சாஃப்ட் சப்பாத்தி ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.